நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு தினம் இரு முத்திரைகள் அளித்து சிறப்பித்துக் கொடுத்து கொண்டிருக்கும் ஜெய் கணேஷ் ஐயா அவர்கள் இன்றும் நமக்கு முத்திரைகளை அளிக்க அன்புடன் கேட்டுக்கொள். வணக்கம் ஐயா. குருவே நாம, தந்தையே நாம. இன்னைக்கு நாம ஆகாய முத்திரை சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து பார்க்க போறோம். இந்த ஆகாய முத்திரைய பலன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய வெற்றிடங்கள், நம்ம உடம்புல எங்கெல்லாம் வெற்றிடமா இருக்குதோ அந்த வெற்றிடத்தில் இருக்கக்கூடிய சக்தி நிலைப்பாட்டை குறிப்பிடக்கூடியதான் ஆகாய முத்திரை. அந்த சக்தி நிலைப்பாடு அதிகமாச்சுன்னா ஒரு பிரச்சனை வரும், குறைஞ்சதுன்னா ஒரு பிரச்சனை வரும். அப்போ சக்தி நிலைப்பாட்டு அதிகமாகிறதுக்கு நாம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆகாய முத்திரை என்னன்னா, நம்மளுடைய 5 விரல்களில் கட்டை விரலையும் நடு விரலையும் தொட்டுப்படி 3 விரல் நீட்டி வச்சுக்கணும். இந்த மாதிரி வைக்கிறது ஆகாய முத்திரை. இந்த முத்திரையை வச்சுட்டு மடிமை வச்சுட்டு கண்களை மூடி அமைதியாக அமர்ந்து உட்காந்துக்கணும். இதனால் என்ன ஆகும்னா, எங்கேயெல்லாம் வெற்றிடத்தில் சக்தி நிலைப்பாடு இல்லையோ அங்கேயெல்லாம் சக்தி நிலைப்பாட்டை கொடுக்கும். அப்போ காதுகள் சரியாக கேட்கல, அதுக்கப்புறம் வந்து மூளைத்திறன் சரியாக செயல்பட மாட்டேங்குது, அப்புறம் நம்முடைய அறிவு சார்ந்த விஷயங்களில் ரத்த ஓட்டம் சீராக வந்து போகலை அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஆகாய முத்திரை செய்யும்போது மிக அற்புதமாக வந்து அந்த நிலைப்பாடு அதிகமாகும். இதே இந்த ஆகாய முத்திரை வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா அங்கே வந்து சத்தம், இறைச்சல் இந்த மாதிரிலாம் வர தொடங்கும். அப்போது சத்தமே கேட்காததுக்கு இப்படி பிடிக்கணும், சத்தம் வரும்போது இந்த முத்திரை இப்படி அமுத்தி பிடிச்சிக்கணும். ஸோ இது வந்து சூன்ய முத்திரைன்னு சொல்லுவோம். இப்படி பிடிக்கும்போது ஆகாய முத்திரை, இந்த விரலை அமுத்தி பிடிச்சோம்னா இதுக்கு பேர் சூன்ய முத்திரை. காதுகளில் இறைச்சல் வரவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த முத்திரையை பிடிச்சிங்க அப்படின்னா இந்த காது இறைச்சல் வந்து நிற்கும். காது இறைச்சல் நின்ன உடனேவும் இந்த முத்திரை பிடிக்கிறது நிறுத்திடணும். ஏன்னா ஆகாயத்தன்மையை குறைக்கிறதுடைய வேலை இந்த முத்திரையோட வேலை. அப்போ ஆகாயத்தன்மை குறைஞ்சி போச்சு அப்படின்னா சிந்தனை திறன்லாம் கம்மியாயிரும், செயல்படும் விதமெல்லாம் கம்மியாயிரும். அதனால காது இறைச்சல் யாருக்கு இருந்தாலும் அவங்க இந்த முத்திரையை பிடிக்கலாம். இந்த முத்திரையை பிடிக்கும்போது காது இறைச்சல் கம்மியாயிரும். சைனஸ் குழியில் வந்து அடைப்பு இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த முத்திரையை பிடிக்கணும். சரிங்களா? சைனஸோட தன்மை வந்து ரொம்ப வேகமாக செயல்படுதுன்னா அவங்க இந்த முத்திரையை பிடிக்கணும். அப்போது ஆகாயத்தன்மை செயல்படும் விதத்திற்கு இந்த முத்திரையும், ஆகாயத்தன்மை செயல்பாடு அதிகமாக இருப்பதை குறைப்பதற்கு இந்த முத்திரையும் பிடிக்கணும். இந்த 2 முத்திரையும் பயன்படுத்திக்கங்க. எல்லோரும் நலமாக வளமாக வாழ்வதற்கு இறைவனை வேண்டிக்கிறேன். குருவே நம, தந்தையே நம. நன்றிங்கய்யா. நன்றி. சிறப்பு. 2 முத்திரைகள் அளித்து சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்திய ஜெய் கணேஷ் ஐயா